வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள், விதைகள், மரப்பட்டை, பழம் என அனைத்துமே மருத்துவ நன்மைகளை தரக்கூடியதுங்க. கொடுக்காப்புளியினுடைய இலைகள் சர்க்கரை நோய் மற்றும் குடல் புழுக்களை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். விதை பொடி இருக்குங்க இல்லையா, அது சிறுநீரக கோளாறுகள் மற்றும் வயிற்றுப்போக்கு சரி பண்ணும். இப்போ கொடுக்காப்புளியினுடைய மரப்பட்டை காயங்கள், ஈறு வீக்கம் மற்றும் காய்ச்சலை சரி பண்ணும். பழம் இருக்குங்களே, அந்த கொடுக்காப்புளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு நமக்கு உறுதியாக இருக்கும் மற்றும் ரத்த சோகையை நம்ம நீக்கிக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாகங்களிலுமே பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய கொடுக்காப்புளியை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக மேலும் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலம் சீராகுவதற்கு கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொடுக்காப்புளி நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களை சீராக்கி பசியை நமக்கு தூண்டும். ஸோ இதனால் பசியின்மை பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். அதனால் மலச்சிக்கல் பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான நார் சத்து ஃபைபரை பெறும்பொழுது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதுக்கு முதல் காரணமே என்னென்னா, நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அப்போது வளமான அளவில் நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிமையாகவே செரிமானமாகப்படும். அந்த கடினமான உணவு மூலக்கூறுகள் எல்லாம் உடைத்து செரிக்க வைக்கப்பட்டதுக்கப்புறம் உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலேயே தேங்கி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்தாமல் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நார் சத்து அளித்து கொடுக்காப்புளி நமக்கு உதவிகரமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மரப்பட்டையை நீரில் கொதிக்க வைத்து குடிச்சிங்க அப்படின்னா நாள்பட்ட வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதியெல்லாம் உங்களுக்கு குணமாயிடும். ஸோ ஒட்டுமொத்த செரிமானம் எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும், எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழணும் அப்படின்னா கொடுக்காப்புளியை பயன்படுத்தலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொடுக்காப்புளியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒட்டுமொத்தமாகவே பலப்படுத்துது. அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டத்தையே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வலிமைப்படுத்துது, ஸ்ட்ராங் ஆக்குது. அதனால உங்களுக்கு எந்த நோயுமே வராது. அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பாக்டீரியா, வைரஸ் போன்ற பூஞ்சை தொற்று வியாதிகள், இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். அதாவது புது விதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி புதுசாக ஒரு தொற்று நோய் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுதுன்னா அதை வராமல் தடுக்கிறதுக்குமே கொடுக்காப்புளி ஒட்டுமொத்த அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தி நமக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு மற்றும் தசை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்காப்புளியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் போதுமான அளவுக்கு இருக்குங்க. ஸோ இந்த கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் எல்லாமே எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய, எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகரிக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். இப்போ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டு வலிகளை குறைக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளியும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தசைகளினுடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்குவதற்குமே இது பயன்படும். அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா எலும்பு, தசை, நரம்புகள் இது மூணுமே கொடுக்காப்புளி நம்ம சாப்பிடும்போது வலிமையாக இருக்கும். அப்போ நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இளைஞர்களுக்கும் நரம்பு தொடர்பான பிரச்சனை இருக்காது, முதியோர்களுக்கும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது. அப்புறம் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. ஒரு 50-60 வயதுகளில் கூட பேலன்ஸ் தடமாறாமல் நம்ம உறுதியாக இருக்க முடியும். தசை பிடிப்போ, தசை வலியோ, தசைகள் தளர்ந்து போகிறதோ இல்லாமல் தசை வளர்ச்சி கூட நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்கிறதால உடல் ஒட்டுமொத்தமாக உறுதி பெற ஆரம்பிக்கும். நீங்களும் பலமாக இருப்பீங்க. ரத்த ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை, அந்த ஹீமோகுளோபினை உயர்த்துவதற்கு கொடுக்காப்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதனால் என்ன பண்ணப்படும் அப்படின்னா, நம்முடைய உடலில் அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இப்போ இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுவதால தான் ரத்த சோகை நோய் ஏற்படும். இப்போ இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும். அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நமக்கு வேண்டிய போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை உடல் உறுப்புகள் அனைத்தும் செலுத்தி நம்ம சுறுசுறுப்பாக வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனமாக இல்லாமல் போகிறது, அதாவது உடல் பலவீனமாக இருக்கிறது, கடுமையான கவனமின்மை, அதாவது கவனச்சிதறல், இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதை க்யூர் பண்ணணும்னா இரும்புச்சத்து வளமான அளவில் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு இரும்புச்சத்து, ஊட்டச்சத்து, அந்த பற்றாக்குறையை நம்ம நீக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கணும். கொடுக்காப்புளி எடுத்துக்கிட்டோம்னா ரத்தம் நமக்கு சுத்திகரிக்கப்படும், சிகப்பு அணுக்கள் உயர ஆரம்பிக்கும், ஹீமோகுளோபின் கவுண்ட்டும் அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால ரத்த சோகை நோய்களுக்கான
அறிகுறிகள் எதுவுமே உங்களுக்கு தென்படாது. நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. சர்க்கரை நோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கொடுக்காப்புளி பழம் மற்றும் அந்த கொடுக்காப்புளியினுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நிலைநிறுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த கொடுக்காப்புளியுடைய அந்த இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் முறையாக உட்கொள்வது அப்படின்றது சர்க்கரை நோய்களுக்கு நன்மை பயக்கும். அதாவது அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இனிமேலும் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம், அதாவது புதுசாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாகவும் அதிகரிக்காது, கண்ட்ரோலாக உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கான காரணம் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குது, நார்சத்தும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவுகளை பொறுத்து அது கட்டுக்கோப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கும். ஸோ நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபடுவதற்கும் ஃப்யூச்சரில் சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இப்போ இருந்தே கொடுக்காப்புளி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சரும பராமரிப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய தேமல், அரிப்பு மற்றும் கரும்புள்ளிகள், பிளாக் பிம்பிள்ஸு, பிளாக் சர்க்கிள்ஸ் இதெல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்குது. அதனால் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுக்காப்புளி உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, கொடுக்காப்புளி இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் சருமத்தை எப்போதுமே பொலிவோடு வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ரத்தத்தை சுத்திகரித்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை சருமத்தில் பாய்ச்சி கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கும். வறட்சியான சருமம் அப்படின்றது கொடுக்காப்புளி நம்ம சாப்பிடும்போது நமக்கு இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சருமம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியான சருமம் கிடைக்கும். சருமம் அழகாக பராமரிக்கவும் படும். அதுக்கு நம்ம வந்து கொடுக்காப்புளியினுடைய விதைகளை வந்து அரைத்து பூசணும் அப்படின்னாலுமே சருமம் வந்து நமக்கு பராமரிக்கப்படும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டயட் ஃபுட் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி எனர்ஜியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வெயிட் லாஸ் வந்து பண்ணலாங்க. ஏன்னா இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் அது நமக்கு ஊட்டச்சத்து அளித்து பசியை கண்ட்ரோல் பண்ணி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஸோ கொடுக்காப்புளியில் பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரிகள் இருக்குது, அதிக நார் சத்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பசியை வந்து கட்டுப்படுத்திடும். இதனாலே நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், தேவையில்லாத நொறுக்கு தீனிகள், கிரேவிகள் இதெல்லாம் சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அந்த ப்ராசஸை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்குங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். ஸோ இதனால் உங்களுடைய உடலில் அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து அகற்றப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை வந்து கொடுக்காப்புளி உங்களுக்கு கொடுக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கொடுக்காப்புளி கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றும், டீடாக்டிஃபிகேஷன் வந்து செய்யும். அதாவது பார்த்திங்கன்னா நச்சு நீக்கம் வந்து செய்யும். ஸோ அதனால் கல்லீரல் வீக்கம் அல்லது மது பழக்கத்தால் கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு கல்லீரல் அழுப்பு இருக்குங்க இல்லையா, ஸோ கல்லீரலை பாதுகாக்கணும்னா நீங்கள் கொடுக்காப்புளியினுடைய இலை சாறை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக அது வந்து பயன்படுங்க. இப்போ கல்லீரல் எப்படியெல்லாம் பழுதடையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காதப்போ, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, அதிகப்படியாக நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்குன்னா கல்லீரல் வந்து ஒரு கட்டத்தில் பாதிப்படையும். அதனுடைய செல்கள் வந்து அழிந்து போயிடும். கல்லீரலில் நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், கொழுப்பு படிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் அலர்ச்சி நோய் இதெல்லாம் நிறைய ஏற்படும். ஸோ இதில் வந்து நான் விடுபடணும்னா கல்லீரலுடைய செல்களை மீண்டும் புதுப்பித்து அந்த நச்சு நீக்கம் செய்யணும் இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கணும். ஸோ தொடர்ந்து கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டு கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய உடலில் எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.